ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபிநிலை சேனல். இது வந்து என்னைக்கு எடுத்த விளாகுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் அண்டு வெள்ளி 2 டேஸ் எடுத்த விளாகுங்க. உடனே என்னால் அப்லோட் பண்ண முடியல, அதனால் இன்றைக்கி தாங்க அப்லோட் பண்ணுறேன். வியாழக்கிழமை அன்றைக்கி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சு, அதனால் சமைக்கலான்னு பானையை எடுத்து சாப்பாடு உல வச்சுட்டேங்க. பானையிலேருந்து சாப்பாடு பொங்கி வழியாமல் சிந்தாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் தடவி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பொங்கி பொங்கி சிந்தாது. அடுப்பு பானையெல்லாம் ரொம்ப நாசமாகாதுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸு, நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. அதுக்கப்புறம் சூடாக காஃபி போட்டு குடித்தா தானே நம்மளுக்கு வேலை நல்லா நடக்கும். அதனால் சூடாக காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நானும் காஃபி போட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் குடிச்சாச்சுங்க. குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பித்தேங்க. இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சவுச்சோ வச்சு கூட்டு தாங்க, பாசிப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். அதனால் அடுப்பில் பாசிப்பருப்பு, குக்கரில் வந்து பாசிப்பருப்பை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் சவுச்சோவெலாம் நறுக்கி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். பீட்ரூட் பொரியலுக்கு வேண்டிய பீட்ரூட் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. தோசை ஊற்ற வேண்டியது இருந்துச்சு, அதனால் ஆயில் ஸ்ப்ரேயில் ஆயில் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கூட கொஞ்சம் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்காக நம்ம கருவேப்பிலை அஞ்சிட்டு வரலான்ட்டு வெளியில் செடியில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை ஆய வந்தேன். நல்லா இப்போ கருவேப்பிலை வேறு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளிர் வச்சு அழகாக வளர்ந்து நின்றுச்சுங்க. பார்க்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை அஞ்சிட்டு வந்துட்டேன் பார்த்துக்கோங்க. பீட்ரூட் பொரியலுக்கு தாளிச்சிடலான்னு தாளித்து பீட்ரூட் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அது வேகிற கேப்பில் கொடி நம்மளுக்கு வந்து பருப்பு, இந்த சௌச்சோ கூட்டு வச்சுருந்த கூட்டுக்கு வேக வச்சுருந்தது நல்லா விசில்லாம் அடங்கி நல்லா வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலாலாம் அரைக்கலாம் அப்படின்ட்டு தேவையான பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலா அரைக்க எடுத்துக்கிட்டேங்க. அப்பப்போ தேங்காய்லாம் உடைக்கிற டைமில் தேங்காய்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தின்னுக்கிடுவேங்க. நீங்களாம் அந்த மாதிரிலாம் சாப்பிடுவீங்களா என்னென்னு சொல்லுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிள்ளைங்களை போய் கொஞ்சம் லைட்டாக எழுப்பி விட்டுட்டு வந்துடலாம், அப்படின்னா தான் பிள்ளைங்க எந்திப்பாங்க அப்படின்ட்டு பிள்ளைங்களை போய் எழுப்ப போனேன். ரெண்டும் தூங்கிக்கிட்டு கிடக்குது, கொஞ்சம் லைட்டை போட்டுவிட்டு வந்தேன், அப்படி தான் கண்ணு கூசி எந்திக்குங்க அப்படின்ட்டு. கிச்சனுக்கு வந்து அதுக்கப்புறம் பொரியல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மசாலா போடலாம் அப்படின்ட்டு அதுக்கு மசாலா போட்டு தாளித்து இப்போ என்னது பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சாதமும் சைடில் வெந்துருச்சு பார்த்துக்கோங்க. அதனால் சாதத்தையும் வடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சாதத்தையும் வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சில்லு எடுத்து அடுத்தால சட்னி ரெடி பண்ணேங்க. சட்னி ரெடி பண்ணும்போது அப்படி தான் தேங்காய் பொரிக்கடலை எல்லாத்தையும் பறக்கி தின்னுபிடுவேங்க. நீங்களும் அப்படிலாம் சாப்பிடுவீங்களா என்ன அதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாளித்து ஊற்றலாம் அப்படின்ட்டு கூட்டுக்கும் சட்னிக்கு தாளித்து ஊற்றணும்ல, அதனால் சட்னிக்கு கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டு கூட்டுக்கும் தாளித்து ஊற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சுது, சமையல் வேலையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாப்பாடு வைக்கக்கூடிய அந்த இடத்த மட்டும் லைட்டாக ஆயில் தாளித்ததுனால எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சு, அதை கொஞ்சம் இது பண்ணிடலான்னு விம் லிக்யூடு போட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா தொடச்சி அந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சமைச்ச பொருளை பூரா அந்த இடத்துல தனியாக தூக்கி வச்சுக்கிட்டேங்க. முந்தின நாள் வச்ச கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சுங்க, அதையும் சூடு பண்ணி பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி சட்னி மட்டும் கொஞ்சம் அரைச்சிருக்கேன். சட்னியும் சாம்பார் ரெண்டையுமே வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு பிற பிள்ளைங்களுக்கு சாப்பாடை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலான்ட்டு வாட்டர் பாட்டிலெல்லாம் தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் பாப்பா வந்து அம்மா காஃபி ஆறி போச்சு, கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்கம்மா நான் குடிக்கட்டும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. ஏற்கனவே முந்தின நாள் அவளுக்கு காய்ச்சலாக இருந்துச்சு, வாமிட்டிங் எடுத்து வயிறுலாம் பசிக்க ரொம்ப ஆரம்பிச்சிட்டு வயிறுலாம் புண்ணாக காந்ததுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் சரி அவளுக்கு காஃபியை சூடு பண்ணி கொடுத்தேன். பண்ணு முக்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. என் பையனை வெளியில் கேட்டை வந்து திறக்க வரான்னு பார்த்தோன்னே பையன் கிடந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஏடா தூங்கி எழுந்திரிச்ச பையன் வந்து காஃபி இதெல்லாம் குடிக்காமல் என்னடா செஞ்சுட்டு இருக்க, விளையாண்டுட்டு இருக்கடா அப்படின்னு ஸ்கூலுக்கு ரெடியாக வாடா அப்படின்னு சொல்லி அவனை ரெடியாக சொல்லிவிட்டு நான் கூட சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடெல்லாம் விரவி வச்சுட்டேன். சவுச்சோ கூட்டு வச்சுருந்தால கூட்டு போட்டு சாதத்தில் போட்டு நல்லா விரவி வச்சுட்டு பீட்ரூட் பொரியல் அதாங்க வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு இந்த காரச்சீடை வச்சுருந்தேங்க, வச்சு ஆளுக்கு ஒவ்வொரு கேக்கும் வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. கடையில் வாங்கினது அந்த கேக்கு. அதுக்கிற சைடு கேப்பில் போய் பிள்ளைங்க தூங்கி எழுந்திரிச்சதுக்கெலாம் பெட்ஷீட்லாம் அப்படியே கிடந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கலாம் அப்படின்ட்டு மடிக்க வைக்க வந்தேன். எங்கள் பாப்பா வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஜிப்பு போட்டு விடுங்கம்மா, என் தம்பி வந்துட்டு அவன் சட்டையை இன்படி கொடுங்கம்மா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ 2 பேருக்குமே சாப்பிட்றதுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு தோசையை எடுத்து வச்சாச்சிங்க டைனிங் டேபிளில். 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிக்கல நாங்கள் டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் அவளுக்கு தலை கட்டி விட்டாங்க. தலையெல்லாம் கட்டி விட்டுட்டு பவுட்ரு எண்ணெய் எல்லாம் பிள்ளைங்களுக்கு நம்ம தான் எல்லாமே போட்டு விடணும். எவ்வளோ பெரிய பிள்ளைங்களாக வந்தாலும் அது கரெக்டாக அந்த பிள்ளைங்களுக்கு பண்ண தெரியாது, அதனால் நம்ம தான் பண்ணி விடணும். இல்லைன்னா எங்கள் பாப்பா பெயிண்ட் அடித்த கணக்கில் பவுட்ரு அவ்வளோக்கான அள்ளி போட்டுரும் பார்த்துக்கோங்க. அதனால் நம்ம தான் அவளுக்கு கரெக்டாக போட்டு விடணும். அதனால் 2 பேருக்குமே தலையை இழுத்து விட்டு ரெடி பண்ணி டாட்டா காமிச்சு அனுப்பி விட்டாச்சுங்க. அவங்க போகும், நான் உட்காந்து சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் வேலை முடியும், அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு இருக்குது வேலையே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து பாத்திரங்கள்லாம் கழுவி ஸ்டவ்வெல்லாம் தொடச்சி ஸ்டவ்வுக்குள்ளது எல்லாத்தையுமே மாட்டி வச்சு அதுக்கப்புறம் சிங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டு சிங்கில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பினில் வெளியில் போட்டுட்டு சிங்கெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு எல்லா வேலையும் முடுக்கி வீடை தூத்து
எல்லா வேலையும் முடிக்க தான் நம்மளுக்கு டைம் ஆயிருமே. இதெல்லாம் முடித்தா தாங்க கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தாங்க ஆஹா ஒரு திருப்தி வரும். ஆஹா கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வேலையும் சுறுசுறுப்பாக ஓடும். இப்போ எப்படி இருக்குங்க எங்கள் வீட்டு கிச்சனு? சூப்பராக இருக்கா? வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேங்க. அடுத்த வேலை நம்மளுக்கு வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். துணியை ஊற வச்ச துணியெல்லாம் துவைக்கலாம் அப்படின்ட்டு துவைக்க வந்துட்டேன். என் வீட்டுக்காரு முன்னாடிக்கும் பின்னாடிக்குமா ஃபோன் பேசிக்கிட்டு போய் வாக்கிங் மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தார். அதுக்குள்ளே நானும் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேங்க. கரெக்டாக 12 மணிக்கு லைவ் போடுவேனா, அதனால் அதுக்கு முன்னாடியே குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேங்க. மோனிகா பாட்டு படிச்சாடு. சிங்கிட்டு வராலே வராலே தாராலே தலுக்கு முழுக்கு வராலே வராலே உசுராய வராலே 3 நாள் லீவே 3 நாள் லீவே டிட்டுக்கு பெரிய வியாழனுங்கிறனால பிள்ளைங்களுக்கு வந்து 3 மணிக்கே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்கங்க. பிள்ளைங்க 3 மணிக்கே வந்தாச்சு. அதனால் 3 டேஸ் லீவுங்கிறனால ரொம்ப குசியாக கிடந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வேறு கிண்டல் பண்ணிட்டு கிடந்தாங்க அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 4, 4:30, 5 மணிக்கிட்ட ஆகவும் வீடு வாசலாக தூத்துட்டு வெளியில் முத்தத்தையும் நான் தூத்துங்க. எங்கள் பாப்பா நான் அம்மா நீங்கள் தூருங்க, நான் தொளிச்சு கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. சரிம்மா போடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவள் தொளிச்சா பார்த்துக்கோங்க. தொளிச்சிட்டு கோலம் போட்டேன்ட்டு கோலம் போட்டா. ஏதோ அவளுக்கு தெரிஞ்ச ஒன்று வரைஞ்சிருக்கா. நோட்டில் இதை விட அழகாக வரைவா. இது பொடி வச்சு போட்டுறதுனால அவளுக்கு கொஞ்சம் நல்லா வரலை. சரி போட அப்படியே நல்லா வந்துரும்பா, கை திருந்திரும் அப்படின்னு அவளை சொன்னேன். அதனால் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கழுத்திக்கில் எல்லோரும் குளியலை போட்டுட்டு கோயில் சர்ச்சு 6:30 ஆரம்பிக்குங்க. அதனால் 6:30 கிளம்பிட்டோம் பார்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி கட்டியிருக்க சேரீ வந்து புது சேரீ தாங்க. SRM காட்டன் சேரீ சிஸ்டர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன் இன்ஸ்டா பேஜில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. காட்டன் சேரீ வாங்கிக்க நானே கொஞ்சம் யோசித்தேன். ஆள் நம்மளே குண்டாக இருக்கோ இல்லை காட்டன் சேரீ கட்டினா ரொம்ப குண்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ரொம்ப நினச்சேன். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நைஸாக இருந்துச்சு, கெட்டுறதே தெரியலைங்க. அது மாதிரி இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சேரீ கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ரொம்ப இதாக இல்லாமல் கொச்சன்ட்டு இல்லாமல் நல்லா இதாக சூப்பராக இருந்துச்சுங்க. கெட்டினா உதே தெரியாத மாதிரி அந்த லெவலில் இருந்துச்சு. எங்கள் பாப்பாவோடைய கவனம் பாருங்கள், போட்டு ஆடுற அளப்பையை பாருங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து தூங்கியாச்சு. அப்புறம் மறுநாள் காலையில் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைங்க. இது வெள்ளிக்கிழமை காலையில் தூங்கி எழுந்திரிச்சு பெட்ஷீட்லாம் மடிச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு இந்த 3 பொருள் இல்லைனா பெட்டில் படுக்கிறதே கிடையாதுங்க. இந்த 3 பொருள் இருந்தால் தான் பெட்டில் படுக்க முடியும். இல்லைனா சளி பிடிச்சிட்டு ரொம்ப சிரமப்பட்டுட்டு தாங்க இருக்கேன் இன்னும் வரைக்கும். சரியாக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் இட்லி பண்ணி சாப்பிட்டாச்சுங்க. மதியத்துக்கு சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். வெறும் சாம்பார் வச்சு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டுட்டாச்சு. ஏன்னா குட் ஃப்ரைடேங்கிறனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கங்க கோயில் இது ஜபங்க. அதனால் 3 மணிக்கு போடுங்கக்காண்டி அடுத்தலாம் கிளம்பியாச்சு. இந்த சாரியும் காட்டன் சாரி சிஸ்டர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன். SRM காட்டன் சாரி. இந்த சாரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கலரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. கெட்டினதே தெரியாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்காரங்க கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து எங்களை கூப்பிட்டு கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க ஜங்ஷன் போயிட்டாங்க பார்த்துக்கோங்க. இந்த பிரிண்ட் போட்டதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு வாங்கிட்டு வரேன்னு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்குள்ளதையும் ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்குள்ளதையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது சடங்கு வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் கேடிசி நகர் தாங்க. அதுக்கப்புறம் கல்யாண வீட்டுக்காரங்க வந்து எங்கள் சொந்த ஊருங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுடைய சொந்த ஊரில் உள்ளவங்க தான். எங்களுக்கு எங்கள் சொந்தக்காரங்க தான் பார்த்துக்கோங்க. அவங்களுக்குள்ளது கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்களும் உங்கள் கல்யாணத்துக்குலாம் போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. எங்களுடைய ஃபோட்டோஸ் அதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதில் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் நம்மளுடைய விலாகு. ஓகே, விலாக் பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய சேனலை. ஓகே, பாய், see you ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்.